உங்களை நம்பிதான் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி தொடங்கியிருக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தல் தான் நமது இலக்கு. நிர்வாகிகள் அனைவரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் செயல்பட வேண்டும் என இன்று சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தலைவர் விஜய் நிர்வாகிகள் மத்தியில் உணர்ச்சி பொங்கு பேசியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. கட்சி பதவிக்கு பணம் வாங்கப்படுவதாக தகவல் வெளியாகி அதற்கு தேவக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் எச்சரிக்கை கொடுத்த நிலையில் இன்று தமிழக வெற்றி கழகத்திற்கான மாவட்ட செயலாளர்களை விஜய் நியமித்துள்ளார். இதில் கட்சியின் நிர்வாக வசதிக்காக 120 மாவட்டங்களாக பிரிந்துள்ள நிலையில் அதில் முதற்கட்டமாக 19 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் புதிய நிர்வாகிகளுக்கு விஜயின் உருவம் பொறித்த வெள்ளி நாணயமும் வழங்கப்பட்டுள்ளது. முக்கியமாக கட்சி நிர்வாகிகளுடனான சந்திப்பின் போது பொதுச் செயலாளர், பொருளாளர் ஆகியோர் வெளியில் இருந்தனர் என்றும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேல் கிராமத்தில் தண்ணீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் ஒருவரை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக தாங்கள் குடிக்கும் தண்ணீரில் அவர்களே மனித கழிவை கலந்திருப்பார்கள் என்று குறிப்பிட்டுள்ளது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதாக இல்லை என ஆளும் திமுக அரசு மீது அதன் கூட்டணி கட்சிகளில் ஒன்றான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் சிபிஐ விசாரணையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கோரியுள்ளது. இது மீண்டும் திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியிடையே சலசலப்பை உண்டாக்கியுள்ளது. நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்த பிறகு RSSஐ சீமான் வெளிப்படையாக ஆதரிக்க ஆரம்பித்துவிட்டார். கருத்து முரணாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என ஆர்ப்பரித்து பேசிய திமுக மாணவர் அணி தலைவர் ராஜீவ்காந்தி சீமானின் வைரல் புகைப்படம் குறித்து பேசி பரபரப்பை கிளப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் பேசுகையில், செங்கோட்டையன் என்பவர் ஹார்ட் டிஸ்க் கொண்டு வந்து கொடுத்த போது தம்பி கொரியர் வந்திருக்கிறதா என்று வேகமாக வாங்கிய அப்பாவி ராஜீவ்காந்தி நான் தான். உள்ளே திறந்து பார்த்தால் தான் தெரிகிறது அவர் படம் எடுத்து பிழைக்க பரமக்குடி ராமநாதபுரத்தில் இருந்து வந்தவர் அல்ல, அது ஒட்டிய வெட்டிய படங்கள் என்று. ஆதாரத்தை நாங்கள் கொடுத்து விட்டோம், எடிட் செய்தவரும் சொல்லிவிட்டார். அந்த ஹார்ட் டிஸ்கை வாங்கி நானும் சொல்லிவிட்டேன், அதை கொண்டு வந்த செங்கோட்டையனும் தற்போது இல்லை என கூறி பற்றி எறியும் நெருப்பில் மண்ணெண்ணெயை ஊற்றியிருக்கிறார் ராஜீவ்காந்தி. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.